ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் தான் சீ லைஃப். வாங்க கடல்வாழ் உயிரினங்கள்லாம் இருக்கும், போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது மாதிரி டைனோசர் மாதிரி ஒரு பல்லு வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அழகாக குட்டி குட்டியாக மீன்லாம் ஓடி போய் விளாண்டுட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லோ கலர் ஃபிஷ்ஷெல்லாம் ஓடி ஓடி ஒளியுது. சரி, அப்படியே பார்த்துட்டு சரிவா உள்ளார போவோன்ட்டு போனோன்னா உள்ளார ப்ளூ கலர் லைட் செட்டிங்ஸுங்க. இந்த ஒரு டேப் இருக்கும். இதில் என்னென்ன ஃபிஷ்ஷோட நேம்லாம் போட்டிருந்தாங்க. சில்வர் மோனோ, அதுக்கப்புறம் பிளாக் டெயிலு, அது மாதிரியான ஃபிஷ்லாம் நிறையா இருந்துச்சு. ஃபுல்லாக பாருங்கள், ஃபிஷ் டேங்க் தான் சுற்றி சுற்றி ஓடுதுங்க. மேலேயும் பார்த்திங்கன்னா 3D மாதிரி ஃபிஷ்ஷு, கீழே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிராப்ஸுங்க. அப்படியே வந்து நண்டு ஓடுற மாதிரி வர மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக 3D தான் மேலேயும் கீழேயும். என் பையன் இது உண்மையான நண்டுன்னு நினச்சி உட்காந்து மிதிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அதே மாதிரி மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிஷ்லாம் ஓடிட்டு இருந்து ஃபுல்லாக வந்து ஒரு கடலில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க்கில் வந்து குட்டி குட்டி மீன் இருந்தது. சாக்லேட் சிப்ஸ் சீ ஸ்டார் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மீனோட நேம்ஸ்லாம் அதில் கொடுத்துருந்தாங்க அந்த பேடில். ஸோ வந்து பார்த்துட்டு குட்டி குட்டி மீன்லாம் வந்து அழகாக இருந்துச்சு. குழந்தைங்க அவ்வளோ பார்த்து ரசித்தாங்க. அப்படியே இந்த ரெட் கலர் மீன் வந்து நான் இப்போயா வெளில போகிறப்ப இதை வந்து பார்த்துருக்கேன் நான் ஃபிஷ் டேங்க்கில். நீங்கள் என்ன கலர் மீன் பார்த்தீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே எனக்கு பிடிச்ச அந்த ரெட் கலர் மீனோட பேர் வந்து பிளாக் பர் சோல்ஜர் ஃபிஷ்ஷுங்க. அதே மாதிரி கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அது மாதிரி போயிட்டு இருந்தது. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது குழந்தைங்க வந்து அந்த உள்ளார போயிடுச்சிங்க. சரி, அந்த இடத்துக்கு போனோன்னா ஒரு பெரிய ஃபிஷ் டேங்குங்க. அதை சுற்றி சுற்றி மீன்லாம் போயிட்டு இருந்தது. இதை பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன அது வவ்வா மீனுங்குவோமே அது மாதிரி. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ரே ஃபிஷ்ஷுங்களாம். வவ்வால் மாதிரியே பாருங்க பறந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே ஃபிஷ்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பாப்பா கைக்கிட்டே வந்து ஒரு ஃபிஷ்ஷு வந்து இது பண்ணிட்டு இருந்து தட்டி தட்டி விளாண்டுட்டு இருந்தா. அப்புறம் அப்பா, நீங்களாம் நீந்துறது போது நான் கொஞ்சம் வீடியோ பிடிக்கிறேன், யாராவது ஒருத்தவங்க முகத்தை காட்டுங்களேன் அப்படின்றப்ப எல்லா ஃபிஷ்ஷும் பிஸியாக இருந்தாங்க. அப்புறம் அங்கே ஒரு மீன் நான் வீடியோ எடுக்க பார்த்தோன்னா அங்கேருந்து நீந்தி வந்து நான் வீடியோ தெரிஞ்சு பக்கத்தில் வந்து உட்காந்துருச்சுங்க. அப்படியே அதை பார்த்த உடனே என் சந்தோஷத்துக்கு வார்த்தையே இல்லைன்னா பார்த்துக்கோங்களே. அதுக்கப்புறம் பிரகதிஷ்டாயி மீன் எப்படிடா நீந்துது, எப்படிதான் போகுதுன்னு உடனே இப்படி கையை வச்சுட்டு இப்படி நீந்துமா இப்படி போகுமா அப்படின்னா அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வாடா அந்த பக்கம் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கே பாரு டாட்டில் பொம்மை இருக்குது அப்படின்ன உடனே உடையாந்துட்டாங்க 2 பேரும் டாட்டில் பொம்மை எடுக்க. ஸோ வந்து பிரகதீஷ் ஒன்று பிரக்யா ஒன்று எடுத்துக்கிட்டு இது என் பொம்மை உன் பொம்மைக்கு நான் நேம் எழுதுறேன்ட்டு பிரக்யா தட்டிகிட்டு இருந்தா. பிரகதீஷ் வந்து இல்லை நான் தான் பண்ணுவேன்ட்டு 2 பேரும் தட்டி தட்டி டைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்க கடலாம தெரியுதுங்களா, இங்கே இருக்குது பாருங்க. அப்படியே உள்ளார போகிறேன். போனவுடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலராக ஃபிஷ்ஷுங்க. அப்படியே வரி வரியாக வச்சு ப்ளூ கலர்லலாம் சூப்பராக இருந்தது. இந்த ஃபிஷ்லாம் பார்க்குறதுக்கே இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அப்படியே பாருங்கள், இதெல்லாம் உள்ளார காட்டுறேன். பிரகதீஷ் வந்து தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ இந்த ஃபிஷ்லாம் பார்த்த உடனே அம்மா கடலில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதுமா அப்படின்னா, ஏன் ஆமாண்டா சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு பக்கத்தில் ஃபிஷ்ஷிட்ட நில்றா அப்படின்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பாப்பா வேணும். அதுக்கப்புறம் உள்ளார பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், தலைக்கு மேலே ஃபிஷ்ஷு போகுது, சைடுலேயும் ஃபிஷ்ஷு போணுச்சு, இந்துட்டாலையும் ஃபிஷ்ஷு, கீழேயும் ஃபிஷ்ஷுங்க, சுற்றியும் ஃபிஷ்ஷு. இதுக்குள்ளார போகிறப்ப ஏதோ வந்து கடலுக்கு நடுவில் வந்து ஒரு பாதை அமைச்சு உள்ளார போகிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. மேலே சைடில் கீழே எல்லா இடத்துலையுமே ஃபிஷ் இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டான் பிரகதீஷு. பார்த்துட்டு அப்படியே மேலே வந்து பாருங்கள் 3Dயில் அழகாக வந்து பார்த்தோன்னா ஏதோ கடலுக்குள்ளாரே இருக்க மாதிரி தீம்லாம் வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷு. இந்த டேங்க்குள்ளார வந்து எல்இடி லைட் இருக்குன்னு நினைக்கிறேன். கலராக வந்து ஜெல்லி ஃபிஷ் வந்து கலர் மாறிக்கிட்டே இருக்குது, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஃப்ளோர் ஏறி அதுக்கப்புறம் மேலே போய் இதே மாதிரி தான் ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு. சின்னதாக சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க குழந்தைங்களாம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேபு எந்த டேங்க்குக்கு போனாலுமே வந்து இந்த டேபு வந்து கம்பல்சரியாக இருக்குது, அந்த மீனை பற்றி நேமோட தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படியே பார்த்துட்டு
இந்துட்டால சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி செட்டிங்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் அடிக்கிற மாதிரி பிரகதீஷ் வந்து பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். கொஞ்சம் ஃபன்னாக இருக்கிறதுக்கும் இது மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 3D மாதிரி இந்த மாதிரி கடல் ஷெல்லாம் வச்சுருந்தாங்க. மேலே வந்து பாருங்கள் சீ ஹார்ஸ் டெம்பிள்ன்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீ ஹார்ஸ்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ கடல் குதிரையை பார்க்கணும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ஆசை. பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்துட்டிங்களா? இது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். நிறைய குட்டி குட்டி குதிரையும் இருந்துச்சு, பெருசாகவும் இருந்தது பாருங்கள். தெரியுதுங்களா? இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் பிரகதீஷ் காட்டி இதாண்டா கடல் குதிரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உண்மையாக கரெக்டாக தொட்டுட்டான். இதானேமான்ட்டு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டான் சீ ஹார்ஸை. அப்படியே தொட்டு தொட்டு பார்த்து விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி மீன், இந்த கருப்பு கலரில் இருக்க மீன்லாம் இருந்துச்சு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இந்த ஃபிஷ் டேங்கில் கஷ்டப்பட்டு ஏறி அந்த மீனை மேலே எட்டி பார்க்கணுன்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்பட வேணான்னு தூக்கி எட்டி காமிச்சிட்டு அடுத்த இதுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா crocodile இருக்குங்களா? சரி வாங்கடா முதல்ல இருக்காண்டா பார்ப்போம் அப்படின்ட்டு இழுத்துட்டு வந்தேன். எங்கம்மா முதலையே காணோம் அப்படின்ட்டு பிரகதீஷ் கேட்டுட்டு இருந்தா. அவங்க டேடி காமிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே பாரு அங்கே இருக்குது அப்படின்னாங்க. மீன்லாம் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? crocodile இந்த இடத்துல இருக்குது. இவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா அருவி ஊற்றுற மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா crocodile இருக்குது. 1 இல்லை 2 crocodile இருக்குது. மேலே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று இருக்கும், காட்டுறேன் பாருங்கள். இது ஒன்றுங்களா. அடுத்தது அந்த சைடில் போய் காட்டுறேன் பாருங்கள். அது கீழே இருந்துச்சு, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இது 2வது crocodile. ஸோ மேலே ஒன்று கீழே ஒன்று நல்லா தெரியுது பாருங்கள். இது மரத்தில் வந்து பாருங்கள் பாம்பு போகிற மாதிரி 3D. பிரகதீஷ் ஒரு சில ஸ்டெப் மேலே ஏட்டான். அங்கே பட்ட பாம்புன்னு பயந்து கீழே இறங்கி விடியாந்துட்டான். அதுக்கப்புறம் பாப்பா மேலே ஏறி போய் அங்கே பாரு பாம்பு இருக்குன்னு காமிச்சான், பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கீழே இறங்கி ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டா அவளும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது. இப்போ ஒரு மேஜிக் பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த ஃபிஷ் டேங்க் உள்ளார நாங்கள் வர போகிறோம். வந்துட்டோம். இங்கே பார்த்திங்களா, நானும் பிரகதீஷும் உள்ளார வந்துட்டோமே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் எல்லாம் அப்படியே உள்ளாரே தொட்டு தொட்டு பார்த்து விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து 2 குட்டீஸுங்க ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி உள்ளார வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வீட் நாங்கள் வெளில வந்துடும், அப்புறம் நீங்கள் உள்ளார போங்கன்ட்டு வெளில வந்துட்டோம். அப்போ பாருங்கள், இது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தீமு, கடலில் இருக்க மாதிரியே வந்து ஒரு தீம் அமைச்சிருக்காங்க பாருங்கள். ஃபிஷ்ஷு ஆக்டோபஸ் அது இதுன்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டாய் செக்ஷன்ஸு. அனிமலை எடுங்கன்னு உடனே லிசர்ட் எடுத்துட்டான், அவங்க ஆக்டோபஸ் எடுத்துட்டாங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் எடுத்துகிட்டு ஓடினா. அதுக்கப்புறமா அங்கேயே வைமானோடனே திரும்ப வச்சுட்டா. அப்புறம் பிரகதீஷ் வந்து கிராப்ஸு அது இதுன்னு எடுத்து விளாண்டுட்டு இருந்தான். டேய் எல்லாத்தையும் வைடா அப்படின்னோடனே ஷார்க் இப்படி தான் போவோம் அப்படின்ட்டு விளாண்டுட்டு இருந்தான். டேய் போதுண்டா அப்படின்னோடனே ஹனிபி எடுக்கிறான், டால்ஃபின் எடுக்கிறான், அப்புறம் ஸ்னேக்ஸ். இதுதானே என்ன பயமுடுத்துச்சுன்னு சுற்றுன்னு சுற்றுனா. நீங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு பாம்பு சொல்லுது உங்கள்கிட்ட. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்.